முழு கோழி பிரியாணி செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி. எல்லாரும் வாங்க. வெல்கம் யூ. எடுத்து போடுங்க தாத்தா, வெட்ட சொல்லுங்க தாத்தா. சீக்கிரம் வெட்டா. அடே வாடி அம்மிகளை தூக்கி வந்துருவோம். பா மங்களகரமா மஞ்சள்ல ஆரம்பிக்கிறோம். அரைச்சிட்டியா? இந்த மஞ்சள் அரைச்சிட்டாங்கதா. இங்கே பிச்சு போட்டு எடுத்து வருவா. ஓடுங்க ஓடுங்க. கொண்டு அரைச்சேன். தேங்க தண்ணி இல்ல அரைச்சிக்கிறான்ல. பாவம்டா போறீங்களா? உங்களுக்கு அழகா பத்தாது போல நான் தண்ணி போடுறேன். அப்ப நீ எதுன்னு சொல்லுமா. பிரியாணி மசாலா அரைக்க போறோம். பட்டை கிராம்பு ஏலக்காய் மட்டும்தான். எப்படி ஒரே நிறமா இருக்கு பாருங்க. காம்புல முட்டை இருக்கிற கிராம்பு 15 இருக்கு. ஒரு ஏலக்காய் இருக்கு. கிராம்பு கிராம்பு வாசனை 5 நிமிடங்கள் ஆகும். 25 நிமிடம். என்ன கல் இருக்குன்னு இங்கிலீஷ் ஆளு தான் பாசக்காரர் தான். இதான் அடுப்ப கலந்துக்க எடுத்து சீக்கிரம் வைங்க. கை பண்ணே செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய், சுத்தமான நாட்டு பசு எண்ணெய், நறுக்கின வெங்காயம், நறுக்கின தக்காளி, மல்லித்தழை, புதினா, அரைச்ச இஞ்சி, அரைச்ச பூண்டு, அரைச்ச மிளகாய் சாந்து, தயிர், எலுமிச்சம்பழம் சாறு, நம்மளே செஞ்ச பிரியாணி மசாலா, கல்லுப்பு, வீட்டுல தண்ணி பெரிய வர வேண்டாம், சின்ன வர போதும். मुलु कोली करे। मुफ्त है और पैसे जमा करने की कोई आवश्यकता नहीं है। कई आकर्षक महिलाएं 24 घंटे ऑनलाइन रहती हैं और आपके साथ मिलने का इंतजार। मुलु कोली करे। அப்படியே சட்டிக்குள்ள போய் வருதுன்னு கை ஏறுதா. இன்னும் எத்தனை ஜோடி இருக்கு? அவ்வளோ வேமா எடுத்து அதெல்லாம் நேரம் வெந்திருக்கும். அவ்வளோதான் இடுமச்சான். மேலே ஓட்டம் இது இறங்கிடுச்சு. இது கோழி பரட்டி கட்டு. இந்த காலை கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கு தூக்கு கர்றா தம்பிச்சா தூக்கு. கீழே அந்த கோழியை பரட்டி விடு. லைட்டா உள்ளே போட்டோம். கோழியை பரட்டி விடுவேன். கோழி விடுறா.
சின்ன கடையை எடுத்து வை. இதெல்லாம் உள்ளே நெருப்பே இருக்கக்கூடாது, பிரிச்சிருங்க 4 பக்கம். கையே கத்தி பத்திரமா இடுப்பு உழைக்கும். அப்படியே பரட்டி விடு. அப்படியே கோழி உடைஞ்சிடாம அப்படியே கோழி உடைச்சிடாம. பக்குவமா கரெக்டாக வந்துருக்கு, அதெல்லாம் உடையாது. சாப்பிடுவான். முழு கோழி லெக் பீஸை பாரு கிடக்கு, அதில் கறியை காணோம். கூட்டாப்பா எடுத்து ஒட்டி போச்சு அது. உடஞ்சிடாம பார்த்துட்டு 2 கோழி வச்சுருக்கான். 2 கோழியா? ஒன்று தான். ஒரு கோழியோட பாதி. எடு மச்சான், நாளைக்கு கடையை போடுறோம், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் மச்சான். ஜனவரி 1 தானே அப்படி சொல்லுவேன். சொல்கிறேன் முடிஞ்சு மச்சான். போடுவோன்னு இந்த அள்ளி போடு, உடையாம வை. அப்படிதான். அடேங்கப்பா கோழியே தாத்தா என் சோக்கிட்ட வச்சு முதுகு நீ போன அப்படியே கொட்றா. பிரியாணி ஓட்டா, கோழியை வையடா. எங்கடா வெங்காயத்தை வைடா. சாலனா ஊற்றியாச்சா? முழு கோழி. அப்பா தேட்டு சாப்பிடுறது வெங்காயம் தாழ்த்தா அள்ளி போடு. அப்படி அள்ளு. இன்னும் கை இருந்தால் விடாது. பிடிங்கடா நல்லா பயங்கரமாக இருக்கு. இனி முடியாது நம்மளால. அப்பா தாத்தா ஃபுல்லாக பிடிச்சாச்சுடா. இருக்கு, இன்னும் கொஞ்சம் இருக்கு. நீங்கள் பிடிங்கடா சின்ன பையில. இதுக்கு மேலே சாப்பிட முடியாது. முழு கோழி அப்படியே போட்டு கமகமன்னு நெய் ஊற்றி அம்மியில் அரைச்ச மசாலா போட்டு சமைச்சது. இந்த முழு கோழிலாம் நல்லா பஞ்சு மாதிரி வந்து வேற லெவல் டேஸ்ட் இன்னைக்கு பிரியாணி. அதுவும் இந்த ரைத்தாவோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு இன்னைக்கு அருமையான பிரியாணி. அதுவும் புரட்டாசி மாத பிரியாணி. ஒரு புடி பிடிச்சாச்சு. சரிங்கம்மா. அம்மா புண்ணியல என்ன போனாலும் வண்டியில்